ஹல்லேலூயா. ஏசப்பாவின் நாமத்தில் இந்த இடத்துல வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பரலோகத்தின் தேவன் உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீங்க? என் தேவன் எல்லோரை காட்டிலும் என்னை மிகவும் நேசிக்கிறார். என் உறவுகளை காட்டிலும், நண்பர்களை காட்டிலும், உடன்பிறப்புகளை காட்டிலும் என்ன ஒருவர் ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு உங்கள் மேலே இருக்கிறது, உங்கள் குடும்பத்தின் மேலே இருக்கிறது. உங்களுக்கு யார் இருக்கிறார்களோ இல்லையோ, உங்களை உண்டாக்கின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை சிருஷ்டித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஆவியின் கனியை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. ஆவியின் கனி சந்தோஷம் என்கிற தலைப்பில் ஆண்டவர் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். நிச்சயமாகவே நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம். ஆகவே கனி இல்லாமல் ஊழியம் வேஸ்ட். கனி இல்லாத தேவபக்தி வீண். ஆகவே தேவபக்தி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு கனிகள் நிறைந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆகையினால நல்ல ஜெபிக்கிறவர்கள், நல்ல ஊழியத்தை நேசிக்கிறவர்கள், ஊழியக்காரரை கனம் பண்ணுகிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கிற அந்த வார்த்தைகளில் பலனடைந்து எவ்வளோ முடியுமோ இந்த வார்த்தைக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்க, உங்களை அர்ப்பணிங்க. கனி உள்ளவர்களாக தேவன் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். நல்ல கனி கொடாத மரங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு திட்டத்தை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்பட வேண்டும் என்று. ஆனால் கனி கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார், இம்மையிலையும் மறுமையிலையும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள் என்று ஆண்டவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், சந்தோஷமாயிருங்கள். அப்படி சந்தோஷமாயிருந்தால் கடைசி வரை சொல்லுகிறது தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருப்பார். என்றைக்கு ஆதாம் சந்தோஷமாக இருந்தானோ, என்றைக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தானோ அன்றைக்கெல்லாம் தேவன் அவனோடு கூட இருந்தார், அவனோடு பேசினார், பழகினார். தாம் உண்டாக்கினதை எல்லாம் அவனுக்கு முன்பதாக வைத்து ஆதாமே பேர் சுட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு முதலமைச்சர், பிரதமர் ரோட் ஷோ வரும்போது சிலர் தன்னுடைய பிள்ளைகளை அவர்களுடைய கரத்தில் கொடுத்து இந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னு கேட்பாங்க. பெற்றவர்கள் இருக்கிறாங்க, பிள்ளையினுடைய தகப்பன் இருக்கிறாங்க, உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரையும் தாண்டி ஒரு முதலமைச்சருடைய கரத்தில், ஒரு பிரதமருடைய கரத்தில் என் பிள்ளைக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படின்னா நிச்சயமாய் பிரதமரை கனம் பண்ணக்கு ஒரு அடையாளமாகவே இது இருக்கிறது. ஆமாவா இல்லையா? அப்போ படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், தான் உண்டாக்கின, தான் சிருஷ்டித்த எல்லா ஜீவராசிகளையும் ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், நீ பேர் வை என்று. அவன் என்னென்ன பேரிட்டானோ அதுவே அவைகளுக்கு பேராயிற்று. ஒரு பேரை கூட ஆண்டவர் திருத்தலை. ஒரு பேரை கூட இது நல்லா இல்லை,
இன்னைக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து கணவனும் மனைவியும் படுற பாடு இருக்கே. என்ன பேர் வைக்க, எப்படி பேர் வைக்க, எந்த மாதிரியான பேர் வைக்க, ஒரே குழப்பம். கடைசியில் மாற்றுறது யாருன்னா ஊழியக்காரனும் ஊழியக்காரியும். நீங்கள் ஒரு பேர் சொல்லுங்க அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்படியே நாங்கள் ஒரு பேர் சொன்னாங்க, ரொம்ப ஓல்டாக இருக்குது பாஸ்டர் அப்படின்ட்டு. பின்ன எதுக்கு கேட்கணும்? அப்போல்லாம் யாருக்குமே வைக்காத ஒரு பேரை சொல்லுங்க அப்படின்னா யூதாஸ்னு வைக்கலாம், ஆமான் அப்படின்னு வைக்கலாம் தானே. அதான் வைக்காத பேர். உலகத்திலே அப்படி ஒரு பேர் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு தான் அது பேராக சூட்டப்பட்டு இருக்கும். ஒரு குடும்பம் கடைசியில் பாஸ்டர்மா சொன்ன பேரெல்லாம் சூட் ஆகலை. அவங்க ஒன்று பழைய பேர் அப்படிம்பாங்க, இல்லைன்னா இந்த பேர் நல்லா இல்லை அப்படிம்பாங்க. ஒரு சகோதரன் சொன்னான், இந்த பேர் வச்சா என் பிள்ளை ஸ்கூலில் கடைசி பெஞ்சிலெல்லாம் இருக்கும், வரிசையில் உட்காரணும், அந்த மாதிரியான பேர். ஸோ பேரில் இவ்வளோ குழப்பம் இருக்கிறது. ஒரு குடும்பம் உலகத்திலேயே என்னுடைய பிள்ளைகளுக்கு வைக்கிற பேர் யாருக்குமே வச்சிருக்க கூடாது, அப்படி ஒரு பேரை வைப்பேன் அப்படின்னு ஒரு ஆசை. நெட்லெல்லாம் தேடுறாங்க, பயங்கரமாக தேடி பிடிச்சி ஒரு பேர் கிடச்சிது, வச்சாங்க. பேர் சீட்டு விழா எல்லாம் பயங்கரமாக எடுத்தாங்க. பேர் சூட்டு விழா அப்படிதானே, பேர் சூட்டு விழா அப்படின்ட்டு பயங்கரமாக எடுத்தாங்க. அந்த பேரெல்லாம் பெரிய வடிவத்தில் அழகா ஸ்டிக்கர் போட்டு வச்சாங்க. எல்லாம் முடிஞ்சுது, விருந்து நிகழ்ச்சி ப்ரேயர் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு, சரி நம்ம பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கிறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்ட்டு கூகுள்கிட்ட கேட்டாங்க. இப்போ எல்லாம் ஏஐட்ட கேட்குறாங்க. அப்போ கூகுள்கிட்ட கேட்டாங்க, அது சொல்லிட்டான், இந்த பேருக்கு இது அர்த்தம் என்ன அப்படின்னா மண்ணாங்கட்டினி அர்த்தம் அப்படின்னு வந்தது. இப்போ இவ்வளோ பிரயாசப்பட்டு ஒரு பேர் வச்சு கடைசியில் தேடி அது அர்த்தத்தை பார்த்தா மண்ணாங்கட்டினி வருது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லலை, நீ சொன்ன பேர் சரியில்லை, வேற மாதிரி சொல்ல அப்படின்ட்டு. அவன் என்ன சொன்னானோ அப்படியே ஆயிற்று. ஆண்டவரும் அவனும் சந்தோஷமா இருந்தார்கள் ஏதேன் தோட்டத்தில். பகலிலே குளிர்ச்சியான வேளையில் தேவன் வருவார். இப்படியே நல்ல ஒரு உறவு அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா என்னைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து சோர்ந்து வெக்கப்பட்டு ஒரு மாதிரி ஆவி துக்கப்பட்டு தோட்டத்திற்குள்ளாக தேவனை பார்க்க முடியாத அளவுக்கு ஒளிஞ்சு கொண்டிருந்த அந்த ஆதாம், அதுக்கு பிறகு பழைய மாதிரி தேவன் ஆதாமோடு இடைபட முடியவே இல்லை. அல்லேலூயா. ஸோ சந்தோஷம் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, நீங்கள் திருமணம் முடிச்சுட்டு வந்த மனைவி கல்யாணம் ஆனதுல இருந்தே சிரிக்கவே மாட்டாங்க, எப்பவும் உம்முன்னு இருக்காங்க, இல்லை அழுதுட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. சரி, மனைவியை விட்டுருவோம். கணவன் அப்படியே இருக்கிறார், சிரிக்கவே மாட்டார். மனைவிக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? தெரியாது. சரி, கணவனையும் விட்டுருவோம், மனைவியும் விட்டுருவோம். உங்களுக்கு பிறந்திருக்கிற பிள்ளை, 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச பிள்ளைகள் தான். ஆனால் அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் சிரிக்காது, சந்தோஷமாவே இருக்காது, விளையாடாது, உருன்னு இருக்கும். பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. ஆண்டவர் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். சந்தோஷம் ரொம்ப முக்கியம். தேவன் உங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னா, தேவன் என்னோடு கூட இருக்கணும் அப்படின்னா சந்தோஷம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவனுக்குள் நான் சந்தோஷப்படுகிறேன், குடும்பத்தில் சந்தோஷப்படுகிறேன், எல்லா இடத்திலையும் நீங்கள் சந்தோஷமாய் இருக்கிறதை தேவன் விரும்புகிறார். சந்தோஷத்திற்கு ஒரு எல்கையே வைக்காதுங்க. நான் தேவனோடு சந்தோஷமா இருப்பேன், ஆனால் மனுஷனோடு சந்தோஷமா இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க திட்டம் பண்ணக்கூடாது. எல்லா இடத்திலையும் சந்தோஷமா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இந்த வசனத்தை தொடங்கி முடிக்கும் போது தேவன் உங்களோடு கூட இருப்பார். தொடங்கும் போது சொல்லுகிறார், கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள்.
நற்சீர் பொருந்துங்கள். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும்னா நற்சீர் பொருந்தணுமா எல்லாரோடு கூட. அதாவது இப்போ உள்ள சபைகள் அது சாத்தியமானு தெரியல. நான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சபைகளில் ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னா, திருவிருந்து எடுக்க வந்தா முதல்ல அந்த ஆராதனைக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே எழும்பி எல்லாரும் சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி சொல்லணும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் எல்லாரோடும் சமாதானமா இருக்கிறேன். ஆமா, அது ரொம்ப கஷ்டம். சபையிலையும் குடும்பத்திலையும் சமுதாயத்திலே நான் எல்லாரோடும் சமாதானமா இருக்கிறேன் சொல்லிக்கிட்டு தான் முழங்கால் படியிடணும், பந்தி வரிசையில் அமரணும். அதுக்கு பிறகுதான் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுக போகணும். அதுக்கு பிறகுதான் மறுபடியும் பந்தி வரிசையில் உட்கார்ந்து கர்த்தருடைய சரீரத்திலையும் இரத்தத்திலையும் பங்கெடுக்கணும். இப்போ நமக்கு டைம் இல்லை, எதுக்குமே டைம் இல்லை. நற்சீர் பொருந்தக்கும் டைம் இல்லை, கால்களவுக்கும் டைம் இல்லை, நற்சீர் பொருந்தக்கும் டைம் இல்லை, ஒன்றுத்துக்குமே டைம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சந்தோஷமா இருக்கணும். பட் எப்படிப்பட்ட சந்தோஷம்? நீங்க மட்டும் சிரிச்சிட்டு இருக்க கூடாது, நற்சீர் பொருந்தணும். அல்லேலூயா. சில ஆட்கள் இருக்காங்க, எல்லாரையும் அழ வச்சுட்டு இவங்க மட்டும் ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க. அந்த இது வேலைக்கு ஆகாது. முதல்ல சந்தோஷமா இருக்கிறவர்கள் செய்ய வேண்டியது நற்சீர் பொருந்தணும். ஆமா, நற்சீர் பொருந்தணும் எல்லாரோடு கூட. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மனுஷன் போதிக்கிற வார்த்தை அல்ல, கர்த்தர் போதிக்கிற வார்த்தை. நான் கரெக்டு, அவங்க தப்பு, அதையே கொண்டு வரக்கூடாது. நீ சரியா இருந்த மட்டும் நீ நற்செய்தி பொருந்து அப்படிலாம் சொல்லப்படலை. தப்பு சரி, மன்னிப்போம், மறப்போம். அல்லேலூயா. ஆமா, சின்ன வார்த்தையில முகம் மாறக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, சின்ன ஒரு காரியத்தில் டக்குன்னு முகம் மாறுது. நான் சிலரை பார்க்கும்போது நான் அதை ரொம்ப கவனிக்கிறேன். டக்குனி குரல் மாறுது. நான் சொல்லுகிறேன், தேவ சாயல் கலைக்கப்படவே கூடாது. நீங்களும் நானும் யாருடைய சாயலாக இருக்கிறோம்? தேவ சாயலா இருக்கிறோம். அந்த சாயல் கலைக்கப்படவே கூடாது. கலைஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? தாவீத சவுல் காய்மகாரமாய் பார்த்தான், முகம் மாறிற்று. அவனை பார்க்கும் போதெல்லாம் உருணி ஆயிடுவான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி யாருக்குள்ள வந்துச்சு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சவுலுக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, அதுக்கு பிறகு பெரிய கஷ்டம். அப்ப சவுலுக்குள்ளாய் வரக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருந்துச்சு. முகம் மாறிச்சு. சந்தோஷமா இருக்க வேண்டியவன், தேவ சாயலில் இருக்க வேண்டியவன், அவன் சாயல் காய்மகாரமாய் பார்க்கிறவனை போல அவன் முகம் அப்படி மாறிற்று. எப்போதுமே பார்த்தீங்கன்னா உலகத்துல சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்துல தான் தெரியும். ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் இருக்கிறேன், ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். நீங்க வாய் சொல்லும், முகம் எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டு போயிடும். நீங்க 20 மீட்டர் அங்க வரும்போதே உங்க முகம் சொல்லிடும், ஆள் இந்த பிரச்சனையில் வருது அப்படின்ட்டு. நீங்க பக்கத்துல வந்து சொல்லலாம், ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், நீங்க சொல்லலாம். ஆனா முகம் பல மீட்டர் தூரத்தில் வரும்போதே அது சொல்லிடும், நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன், ஆமாம் அப்படின்னு முகம் காட்டி கொடுத்துரும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஆமேன். ஆமாம், கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு தான் ஒரு விடிவு காலம் வந்த மாதிரியே இருக்குது ஸ்பீக்கருக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ ஹாப்பி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ முகம் காட்டி கொடுத்துரும். ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தாலும் அதில் என்ன நடக்குது அப்படின்னா, தேவ சாயலை இழக்கிறோம். தேவன் துக்கமாய் இருக்கிறவர் அல்ல, தேவன் சந்தோஷமாய் இருக்கிறவர். ஆகையினால சாயல் மாறக்கூடாது, கலைக்கப்படக்கூடாது. தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கிறது. ஜெபத்தில் நடக்காதது சந்தோஷத்தமா இருந்தாலே நடந்துரும்.
சந்தோஷத்திற்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கிறது. கடந்த நாட்களில் நிறைய பார்த்தோம் அதை குறித்து. அதனால சந்தோஷம் ரொம்ப முக்கியம். சந்தோஷமாக இருக்கிறவர்கள் நற்சீர் பொருந்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமா, ஒரு அக்கா சொல்லுது, எனக்கும் வீட்டுக்காரருக்கும் சண்டை அப்படின்ட்டு. எத்தனை நாளா? அது ஒரு 4-5 நாள் ஆகுது. பேசவே மாட்டேனே. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நற்சீர் பொருந்துங்கள். அல்லேலூயா. சூரியன் அஸ்தமிக்கிறதற்குள்ளாக எரிச்சல் தனிய கடவுது. ஆமா, சாயங்காலம் ஒரு 5:45 ஆகுனா நம்ம பாண்டிகாட்டில் ஒரு இருக்கிற சூடு அப்படியே தனியும். ஆமாவா இல்லையா? ஆமா, நம்ம பகுதியில் வெயிலின் தாக்கம் அப்படியே 5:45 மணின்னு அப்படியே குறையும். அப்படியே நீங்களும் அப்படியே குறைச்சிடணும். எரிச்சல், இந்த கோபம், அதை போட்டு 5 நாளா 5 வாரமா 5 மாசமா, ஆமா, அது தொடரவே கூடாது. யாரா இருந்தாலும், கணவன் மனைவி, ஆமா, மாமனார் மாமியார், மருமகள் மருமகன், பேரப்பிள்ளைகள், யாரா இருந்தாலும் கோபம் வராதுன்னு சொல்ல முடியாது, வருத்தம் வராதுன்னு சொல்ல முடியாது, துக்கம் வராதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வரும். ஆனால் அதுக்கு கொடுக்கப்பட்ட நேரமே அதிகபட்சம் ஒரு 12 hour, 12 மணி நேரம். அதுக்குள்ள கிளியர் ஆயிடணும். என்கிட்ட கேட்டால் அதுவே ஜாஸ்தி அப்படிமே. அல்லேலூயா. ஆமாம், நம்மளால 12 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுமா? நான் ஒரு நாள் கேட்டேன் ராதாபுரம் சபையில், 12 மணி நேரம் ஜெபம் வைப்போமா? ஐயோப்பா அப்படின்னாங்க. 12 மணி நேரம் கோபமா இருப்போமா அப்படின்னா அதுக்கு ஓகே. யாரு கூட எதுக்கு அப்படின்னா ஒண்ணுமே சொல்லாம 12 மணி நேரம் நம்மளால கோபமா இருக்க முடியும். 12 மாசம் கூட இருந்துருவேன். ஆனா 12 மணி நேரம் ஜெபம் முடியாது. அது வராது. அதை தவிர்த்து எல்லாமே வரும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நற்சீர் பொருந்துங்கள். ஆமா, ரொம்ப நாளைக்கு போட்டு இழுக்க கூடாது. நம்மளுடைய நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் எப்படியோ அப்படியே நாம். தேவனுடைய சுபாவத்தை அனுதினமும் நாம பேணணும். ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் எப்படி ஆகிலும் நான் அந்த நடிகை போல கலர் ஆகிரணும், முடி நல்ல லென்த் ஆகிரணும், ஒவ்வொரு பேரையும் ஃபாலோ பண்றோம். அவங்களுடைய அழகு நமக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய நிறம் நமக்கு பிடிச்சிருக்கு, அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் நமக்கு பிடிச்சிருக்கு. நான் சொல்லுகிறேன், 16,000ங்களில் சிறந்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரே நமக்கு கவர்ந்து இழுக்கணும். நம்ம இருதயம் அவரை தான் கவரணும், உலகத்தை அல்ல. தேவனை கவர்ந்து கொள்ளட்டும். அவர் எப்படியோ அப்படியே நாம் மாறணும். நற்சீர் பொருந்துங்கள் குடும்பத்தில், சபையில். ஆகையினாலதான் ஆதி பரிசுத்தவான்கள் திருவிருந்து ஆராதனை எல்லாம் பார்த்தீங்கன்னா எழும்பி சாட்சி சொல்லணும், நான் எல்லாரோடு சமாதானமா இருக்கிறேன். அப்ப அன்னைக்கு சண்டை போட்டுட்டு வந்தா, வீட்டில் சண்டை அப்படின்னா திருவிருந்து எடுக்க முடியாது. என்ன சொல்லி எடுக்க? நான் கொஞ்சமா சண்டை போட்டு வந்தேன் அப்படின்னே சொல்ல முடியாது. அப்ப இதெல்லாம் சொல்ல வைத்து தான் கொடுத்துருக்கிறாங்க. திருவிருந்துல ஏற்ற தாழ்வு ஒழியணும், ரொம்ப முக்கியம். திருவிருந்துல வைராக்கியங்கள் ஒழியணும், எரிச்சல் தனியணும், மன்னிப்பு உண்டாகணும். இந்த ஆராதனையை, இந்த பலியே பாவ மன்னிப்புக்காக செய்யப்பட்ட பலி. அல்லேலூயா. பாவத்தின் பலி, பாவ மன்னிப்புக்காக செய்யப்பட்ட பலி. பாவத்தின் மன்னிப்புக்காக தன்னையே பலியாக்கினார் இயேசு. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆராதனை வந்து இருந்துட்டு நாம நற்சீர் பொருந்தாம எடுக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நற்சீர் பொருந்துங்கள். எல்லாரோடு கூடி வாழ முடியாது, சேர்ந்து வாழ முடியாது, சேர்ந்து பயணிக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்னிட்டு நாம் இதை செய்தே ஆகணும். பழகாட்டி பிரச்சனை இல்லை, பழகிட்டோம். என்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு உறவை தந்தால் அதை நாமளா ஒரு நாளும் உடைத்து போடவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த மாதிரியான உறவா இருந்தாலும் சரி. ஆண்டவரிடத்தில் நான் கற்றுக்கொண்டது இது, இந்நாள் வரைக்கும் செய்தினேன். நான் சிரித்து நான் பேசி பேசாம போனவங்க நிறைய. ஆனா ஒரு ஆள் பேசி நான் பேசாம போனது சரித்திரமே இல்லை.
ஒரு ஆள் என் முகத்தை பார்த்து நான் பார்க்காத மாதிரி போன நாட்களே கிடையாது. அறிமுகமாயிட்டோம். கடைசி வரைக்கும் அந்த பழக்க வழக்கத்தை சாகிறது வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம், அவன் எல்லாம் அவனுக்கு அப்பன். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இந்த சபையெல்லாம் என்ன ஒரு சபை, இந்த ஊழியக்காரெல்லாம் என்ன ஒரு ஊழியக்காரன், ஈவையல்னா இவனுக்கு அப்பன் சாதாரணமாக நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஊழியமாக இருக்கட்டும், ஸ்கூல் வட்டாரங்களாக இருக்கட்டும், தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்த ஒரு ஐக்கியம் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். கடைசி வரைக்கும் ஒரு உடைவு வரக்கூடாது, ஒரு முறிவு வரக்கூடாது, பிரிவு வரக்கூடாது. சில மதியினமான வார்த்தைகள் பேசிடுவாங்க. ஆமாம், அது அடிக்கடி நடக்கும். அல்லேலூயா. ஆமாம், அடிக்கடி நடக்கும். சிலருடைய வார்த்தை கஷ்டமாயிரும், செயல் கஷ்டமாயிரும். ஆனால் கர்த்தர் தந்த உறவு, கர்த்தர் தந்த பழக்கம், கர்த்தர் தந்த ஐக்கியம், மன்னிப்போம், மறப்போம், விட்டு விடுவோம். ஆண்டவர்கிட்ட நீங்களும் கேளுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சீசன் கேட்டான், எத்தனை டைம் மன்னிக்கணும் ஆண்டவரை அப்படின்னு கேட்டான். நீங்களும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? 70 தரம் மன்னிங்கன்னு சொன்னார். இப்போ 2000 வருஷத்துக்கு பிறகு என்ன சொல்லுவார் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச அதை விட கூட்டியிருப்பார். ஆமாம், கூட்டியிருப்பார். முன்னாடி தம்பி நான் சொன்னேன், அது அன்னைக்கு ஓகே, ஆனால் இன்னைக்கு அதையும் கூட்டணும் பார்த்துக்க. 70 தடவை எல்லாம் இல்லை, 70 தடவை மன்னி அப்படின்னு இப்போ உங்க சொல்லுவார். அல்லேலூயா. ஆமாம், சம்பளம் கூடியிருக்கு தானே, வாழ்க்கை மேன்மை அடைஞ்சிருக்கு, வருமானம் கூடியிருக்கு, மன்னிக்கிறதையும் கூட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். மன்னிக்கிறதுல தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் மன்னிக்கிறது. ஸோ நற்சீர் பொருந்தாம சந்தோஷம் வேஸ்ட். நற்சீர் பொருந்தாம என்ன சொல்ல, தேவன் நம்மளோடு கூட இருக்க மாட்டார். அதான் உண்மை. இன்னைக்கு சாதாரணமா, சர்வ சாதாரணமா இந்த மாமனார் மாமியார் உறவுகள், மருமகள் மாமியார் உறவுகள் எல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலாம் பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியாருடைய உழைப்பு பல லட்சங்கள் பிள்ளைக்கு கொடுத்தாச்சு, ஆனால் அந்த உறவு சரியில்லை, அன்பு இல்லை. யாரையோ பார்த்த மாதிரி பார்க்குறா மருமகள். ரொம்ப கஷ்டமா இருக்குது. குப்பையில இருந்தும் புழுதில இருந்தும் கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு ஒரு மகளை குறித்து நான் பார்க்கிறேன், மாளிகையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா அந்த குடும்பம் அந்த மகளை தேர்வு செய்யும் போது கஷ்டப்பட்ட வீட்டிலிருந்து வந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் கொண்டு வராம வந்தாலும் பரவாயில்ல, எங்க வீட்டில் வந்து அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு முடிச்சாங்க. அல்லேலூயா. ஆமாம், எனக்கு நல்லா தெரியும், சீட்டு ஓடு போட்ட வீடு தான். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு மாளிகையில் இருக்காங்க. மாமனாரும் மாமியாரும் கஷ்டப்பட்ட வீட்டில் வளர்ந்தா எங்கள் வீட்டில் வந்து அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி திருமணம் பண்ணாங்க. இப்போ இந்த பிள்ளை என்ன நினைக்குன்னா, இந்த ரெண்டும் எப்போ வெளியே போகும்? ஆமென். ஆமாம், இந்த ரெண்டும் எப்போ வெளியே போகும்? தேவன் எவ்வளவு அழகா உன்னை மேன்மையாய் வைத்திருக்கிறார். நற்சீர் பொருந்துகிறது இல்லை. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுவோம், எல்லாவற்றையும் சகிப்போம். நாம் நிற்போதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை மட்டும்தான். நான் என்று சொல்ல நான் ஒன்றுமே இல்லை. ஆமா, நான் கட்டின பாபிலோன் அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமா, மிருகங்களை போல புல்லை மேய்ந்தான் ராஜா. நான் அப்படின்னா யாரையுமே அற்பமாய் பார்க்காதிருங்க. நம்மளை எல்லாரும் அற்பமா பேசட்டும், அற்பமா பார்க்கட்டும், ஆனா நாம யாரையும் அற்பமா பேசக்கூடாது. சிலருடைய நாவுகளில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது வட்ட பேர், மோசமான கீழ்த்தரமான பேர். அவனா
எனக்கு மருந்துக்கு கூட சொல்றதில்லை. ஆனால் சிலருக்கு சர்வசாதாரணமாக வருது. அந்த முண்டக்கண்ணியா சாதாரணமா சொல்றீங்களா? யாரையும் பார்த்து வருது பத்தியலா. நாவு ரட்சிக்கப்படலை. இன்னும் நிறைய சொல்லுவாங்க. எனக்கு ஸ்டேஜில் சொல்லக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாதாரணமாக வட்ட பெயர், அவ பெயர். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். அவங்க அங்க அடையாளங்களை வச்சு குறை சொல்றது. அந்த குண்டமாவா உங்களை இல்லை, பொதுவாக இந்த மாதிரி ரொம்ப சொல்லுவாங்க. அந்த அவனா, ஆமாம், அந்த கட்டையனா, அந்த மொட்டையா, சரீர குறைகளை சொல்லுவாங்க. ஒருபோதும் கிடையாது. அப்படியெல்லாம் வாயில வரவே கூடாது. அதான் நாவு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆயில் சக்கரத்தையே கொளுத்திருமா. நாவு எதற்காக தந்திருக்கிறார் அப்படின்னா, துதிக்கக்காக தந்திருக்கிறார். தேவனை ஆராதிக்க தந்திருக்கிறார். பாடச்சில மட்டும் வாய் திறக்கவே திறக்காது. இந்த மாதிரி வட்ட பேர் சொல்லச்சில நல்லா திறக்கும். அது ஏன் தான் திறக்குன்னு தெரியல, நல்லா திறக்குது. ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் ஒருவேளை படிக்கிற பிள்ளைகள் இடத்துல இருந்தால் அதெல்லாம் எடுத்து போடணும். ஊர் பேரை சொல்றது, ரொம்ப மட்டமாக சொல்றது. ஸோ இதெல்லாம் நமக்குள்ள வராதிருப்பதாக நற்சீர் பொருந்துங்கள். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு ஐக்கியத்தையும் நாமளாகவே உடைக்க வேண்டாம். ஒரு உறவுகளையும் நாமளாகவே இழக்க வேண்டாம். இழப்புக்கு நாம காரணமாய் மாற வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம், யாராயிருந்தாலும் எந்த உறவாயிருந்தாலும் நற்சீர் பொருந்துங்கள், தேவன் உங்களோடு இருப்பார். நற்சீர் பொருந்தல் அப்படின்னா தேவன் உங்களோடு இருக்க மாட்டார். யாரா இருந்தாலும் சரி, நீங்க சர்ச்சு கட்டி கொடுக்கலாம், கோபுரம் கட்டி கொடுக்கலாம், ஆமா, என்னத்தை கொடுத்தாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆண்டவர் முகத்தை பார்க்காமல் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாமே இருதயத்தில் இருந்து தான் வருது. அதெல்லாம் மாறுவதாக. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள். அல்லேலூயா. ஆறுதல் அடையணுமா? அப்படியே பைபிளையே கூர்ந்து பார்க்குறீங்களே. ஆண்டவர் பேசுறாரோ? ஆமா, ஸ்டேஜை பாருங்க, என்ன பாருங்க. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? ஆறுதல் அடையுங்கள். ஆறுதலா இருக்கீங்களா? கேட்காதுங்க, சண்டைக்கு வந்துடுங்க. ஒருக்க கேட்டாச்சுல சொல்லுங்க. ஆறுதல் அடையுங்கள். ஆறுதலா இருக்கீங்களா? பழகி போச்சு பாஸ்டர், கேட்டு இப்போ ஒன்றும் நினைக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் கேட்ட உடனே இப்படி சொல்லிட்டா, இப்படி செஞ்சிட்டா, அவள் விளங்கவே கூடாது, நாசமா போயிடணும், அப்படி பயங்கர ஆத்திரத்தில் எதையாகில ஒன்று சொல்லுவேன். இப்போ நான் வசனத்தை வாசித்து ஆறுதல் அடைகிறேன். எத்தனை பேரால முடியும்? இவ வந்த பிறகுதான் என் பையனை இப்படி மாத்திட்டா. என் பையன் ரொம்ப நல்ல பையன். என்னைக்கு இவ வந்தாலோ பையன் மாறிட்டான், பேசக்கூட மாட்டான். அல்லேலூயா. ஆறுதல் அடையுங்கள். உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். ஆறுதல் அடையுங்கள். எல்லாத்துக்கும் இவ தான் காரணம். சில ஆட்கள் மருமகளை விட்டுருவாங்க, மருமகளுடைய தாய் தகப்பனை பிடிச்சிருவாங்க, வளர்த்துருக்காங்க அப்படின்ட்டு. பிரச்சனை நேரே அது இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டைன்னா இப்போ அடுத்த ஆப்கானிஸ்தானுக்கு போயிடும். மருமக கூட சண்டை, மருமகளை பெற்று வளர்த்த தாய் தகப்பன் எல்லாம் வளர்த்துருக்கான். அந்த ஊருக்கார பையில ஃபுல்லாக ஆவாத விடுவேன், அவனை இப்படிதான் அப்படின்ட்டு. ஆறுதல் அடையுங்கள். எந்த ஊராக இருந்தா என்ன செய்ய? ஆறுதல் அடைவோம். ஆறுதல் அடைவீர்களா? அல்லேலூயா. பின்னால இருக்கவங்கள்ட்ட கேட்கல, முன்னால இருக்கவங்கள்ட்ட தான் கேட்கிறேன். ஆறுதல் அடைவீர்களா? ஆமா. இருதயம் குமிறி கொண்டு இருக்கிறது. என் வயிற்றெரிச்சல் பாஸ்டர் அவளை சும்மா விடாது. என் வயிற்றெரிச்சல் அவனை சும்மா விடாது. ஆறுதல் அடையுங்கள். என் சாபம் அவனை சும்மா விடாது. ஆறுதல் அடையுங்கள்.
நான் தினந்தோறும் அவனுக்காக ஜெபம் பண்றேன். ஆறுதல் அடையுங்கள். ஜெபம் பண்றீங்களா? அவனுக்காக அந்த ஜெபத்தை நான் கேட்கல, இந்த ஜெபத்தை கேட்கிறேன். ஜெபம் பண்றீங்களா? அவனுக்காக நான் தினந்தோறும் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், என் கண் காணும். அந்த ஜெபம் யோசிங்க. இதெல்லாம் ஏன் வருது? ஆறுதல் அடையலை. உள்ளம் குமுறிட்டே இருக்கு. அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி செஞ்சிட்டான், அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி படுத்திட்டான். ஆறுதல் அடைய மாட்டேங்க. ஆறுதல் அடையுங்கள். ஆறுதல் ரொம்ப முக்கியம் இல்ல. ஆறுதல் அடையாம நீங்க சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஆமா, சந்தோஷத்திற்கு ஆறுதல் ரொம்ப தேவை. சொன்னா சொல்லிட்டு போறட்டும், செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க, இருக்கட்டும், ஆறுதல் அடைவோம். நிறைய பேருக்கு ஆறுதலே வரமாட்டேங்க. நான் பருவமாகியில் நாகர்கோவில் போகும்போது ஜெய்சரில் அதுக்கு மாத்திரை மருந்து இருக்கான்னு கேட்டு வரேன். ஆமாம், ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் பிடிச்சிருப்பாங்க. ஆமாம், அதில் ஒரு மாதம் மாத்திரை சாப்பிட்டா சரியாக போயிடும். ஆறுதல் அடைக்கு மாத்திரை வேண்டா, தேவையான ஒரு மருந்து. ஆவிக்குரியவர்களுக்கு வரக்கூடிய முக்கியமான நோய்களில் இது ஒரு நோய். ஆறுதலே அடைய மாட்டாங்க. ஊழியத்தில் ஆறுதல் அடைகிறது இல்லை, பிள்ளைகளை குறித்து ஆறுதல் இல்லை, குடும்பத்தை குறித்து ஆறுதல் இல்லை, செய்கிற வேலை தொழிலில் ஆறுதலே இல்லை. இப்படி இருக்கு, என் பிள்ளைகள் இப்படி இருக்கு, எனக்கு வந்ததை இப்படி, வாச்சதை இப்படி, பிறந்ததை இப்படி, நான் இருக்கு பாருங்க. ஆறுதல் இல்லை உனக்கு. ஆறுதல் அடையணும், அதுக்கு பிறகுதான் சந்தோஷம் வரும். ஆறுதலுக்கு இடம் கொடுங்க. உங்க இருதயம் குமிறு கொண்டு இருக்கவே கூடாது. ஒப்ராளம்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில், அப்படிதானே? பிராளம், ஆமாம், அதெல்லாம் அப்படியே தனியட்டும் இயேசுவின் நாமத்தில். யாரை குறித்து ஒப்ராளமாக இருக்கோ அதெல்லாம் தனியட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமாம், அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் சொல்லுகிற ஆறுதல் அடையுங்கள். ஆமாம், ஆண்டவர் ஆறுதல் படுத்த மாட்டார், நீங்க தான் ஆறுதல் அடையணுமோ. அல்லேலூயா. ஆமாம், ஆறுதல் அடையுங்கள். ஸோ கர்த்தர் நல்லவர். அப்படியே ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அல்லேலூயா. ஆமாம், சமாதானம், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். ரொம்ப முக்கியம் சமாதானம். எல்லாரோடு எல்லாவற்றிலையும் சமாதானம். சமாதானம் வசனம் சொல்லுகிறது, சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் செய்யணும். ஆமா, சிலர் தேவன் என்னோடு கூட இருக்கணும், அவருடைய வல்லமை என் கூட இருக்கணும் அப்படின்ட்டு தகுடு அடிப்பாங்க, தாய்த்து கட்டுவாங்க. ஆமா, நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களோடு கூட இருக்கணும்னா எவ்வளவு செய்யணும். ஆமா, வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வாசிக்கச்சில ஆறுதலா இருந்துச்சா? இருந்திருக்கும், இருக்கும். வசனம் அப்படித்தானே இருக்கு, அழகா இருக்கு, ஆறுதலா இருக்கு. அதுவும் காலையில் இந்த வசனத்தை யாராகிலும் அனுப்புனா வாட்ஸ்அப்ல ரொம்ப சந்தோஷமாயிரும். அன்னைக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆனா அதனுடைய முழு விளக்கம் 2 கொரிந்தியர் 13:11 இருக்கு. அதுல தான் இருக்கு, புரட்டாதீங்க, அங்கிட்டு தான் இருக்கு. ஆமா, வசனம் அறகுறையா வந்திருக்கு, அட்ரஸ் மாதிரி வரல, கரெக்டான ஆளுக்கு தான் வந்திருக்கு. ஆனா என்ன அப்படின்னா அதனுடைய முழு விளக்கம், விளக்க உரை 2 கொரிந்தியர் 13:11 இருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உண்மைதான். ஆனா எப்படி இருந்தால் அதனுடைய முழு விளக்கம் இந்த இடத்துல வரணும். நிறைய பேருக்கு ஆசைதான் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் தேவை. சும்மா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். நான் பழைய ஏற்பாட்டில் இருந்து பேசல, புதிய ஏற்பாட்டில் இருந்து தான் பேசுறேன்.
கிருபையின் காலத்திலிருந்து தான் பேசுறேன், நியாயப்பிரமாண காலத்திலிருந்து பேசல. கிருபையின் காலத்திலேயே இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் செய்தா சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. 12 சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் நம்ம வாழ்த்தணுமா? ஹல்லேலூயா. நம்ம சபிக்க கூடாது, வாழ்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது நமக்குள்ள இருக்கணும், நல்லா இருக்கணும். ஸோ இதெல்லாம் முக்கியம். தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை தருவாராக. இன்றைக்கு உங்களுக்குள் ஒரு பெரிய சந்தோஷம் வருவதாக. யாரை குறித்து ஆறுதல் அடையாமல் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு நீங்கள் ஆறுதல் அடைந்தே தீரணும். ஆறுதலை கொண்டு வரணும். ஆண்டவர் வந்து கண்ணீரை தொடச்சி தலையை அப்படியே தடவி விட்டு போட்டுமா போட்டுமோளே அப்படி எல்லாம் சொல்ல மாட்டார், வார்த்தை சொல்லுவார். நீங்க தான் அவங்களை ஆறுதல் அடைய பண்ணணும், ஆறுதல் படுத்தணும். ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, குமுறி கொண்டிருக்கிற இருதயம், யாரோ ஒருவருடைய இருதயம் குமுறி கொண்டிருக்கிறது, விட்டுவிடு, ஆறுதல் அடை, ஆறுதல் படுத்து உன்னைய. அதற்காகவே ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இந்த காரியத்துல சமாதானத்தை தாருங்க, ஆறுதல் நான் அடையணும். என்னால முடியல, நான் ஆறுதல் அடையணும், எனக்கு அந்த கிருபையை தாருங்க.